திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பயங்கர மண் சரிவில் சிக்கியவர்களில் 7வது நபரும் இன்று சடலமாக மீட்கப்பட்டார். சுமார் 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்பு பணிகள் முடிவுக்கு வந்தன. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு விரைவில் நிதியுதவி வழங்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கிய தகவல்கள் இவை. கனமழை கொட்டி தீர்த்ததால் மக்கள் வீட்டில் முடங்கியிருந்த சமயத்தில் தலையில் பேரிடி விழுந்தது போன்று டமடமவென பாறைகள் உருண்டு வந்து அடிவார வீடுகளில் விழுந்த கோர காட்சிகள்தான் இவை. திருவண்ணாமலையில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் மகா தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவால் பாறைகள் உருண்டு வந்து வ.உ.சி. நகர் 11வது தெருவில் மலை அடிவாரத்தில் இருந்த 3 வீடுகள் மீது விழுந்தன. இதில் 7 பேர் இடிபாடுகளில் சிக்கிய நிலையில் பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு 27 வயதான மீனா, அவரது 9 வயது மகன் கௌதம், 5 வயது மகள் இனியா, பக்கத்து வீட்டில் வசித்த 14 வயது சிறுமி வினோதினி, 7 வயது சிறுமி மகா ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். குறிப்பாக மீட்புப் பணியின் போது பலரது உடல் உறுப்புகள் மண்ணில் உருண்டு வந்த காட்சிகள் நெஞ்சை உலுக்கின. மண் சரிவு சம்பவம் குறித்து வ.உ.சி. நகரை சேர்ந்த காயத்ரி உண்ணாமலை கூறுகையில், 2 பேரையும் கூட்டிட்டு வந்து நான் எங்க வீட்டில் தான் சார் நான் வச்சிருந்தேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அவங்க வந்தாங்கன்ட்டு பசங்க அவங்க கூட போனாங்க சார். நான் போயிட்டு வரேன் அத்தை அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். போயிட்டு வர அத்தைன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க சார். மழை பெய்யும் நம்ம கும்பலாக இருக்கலாம், செஞ்சு சாப்பிட்டுன்னு வீட்டில் இருக்கலாம்னு குழந்தைங்கள வீட்டில் வச்சுருந்தாங்க. கும்பலோட அப்படியே முழுவிட்டாங்க சார். இந்த சூழலில் மண்ணில் புதையுண்ட ராஜ்குமார் மற்றும் 7 வயது சிறுமி ரம்யா ஆகியோரை தேடும் பணி 3வது நாளாக இன்று நீடித்தது. மீட்பு பணியை துரிதப்படுத்த கோரி உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் மண் சரிவு ஏற்பட்ட நிலையில் சுமார் 34 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கிட்டத்தட்ட சுமார் 200 மீட்பு வீரர்களோட உதவியோட, இட்டாச்சி வாகனத்தோட உதவியோட 7வது உடல் இந்த இடத்திலிருந்து தான் மீட்கப்பட்டது. மீட்கப்பட்ட 7 உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு எடுத்து செல்லப்பட்டது. இதனிடையே திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட போது பதிவான CCTV காட்சிகள் பதற வைத்துள்ளன. மண் சரிவு ஏற்பட்ட இடத்தில் IIT குழுவினர் ஆய்வு செய்து மாதிரிகளை சேகரித்து சென்றனர். ஆய்வின் முடிவில்தான் மண் சரிவுக்கான காரணம் தெரிய வரும் என ஓய்வு பெற்ற IIT பேராசிரியர் மோகன் தெரிவித்துள்ளார். அதுதான் நாங்க டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க அறிக்கை கொடுக்கிறோம். ஸ்லோப்பி ஏரியால முதல்ல ஒரு இன்ஜினியர் போய் அது உள்ள ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் அது டெக்னிக்கலா எவாலுவேட் பண்ணிட்டு வீடு கட்டுறோம். இறந்த 7 நபர்களின் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். செய்தியாளர் பிரபாகரன் வழங்கும் கூடுதல் தகவல். இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட 7 பேரோட உடல் பிரேத பரிசோதனை முடிஞ்ச பிறகு உறவினர்கள்ட்ட கொடுக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. அதனைத் தொடர்ந்து நாளைய தினம் காலை 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக இறுதி சடங்குகள் முடிஞ்ச பிறகு அடக்கம் செய்யும் பணியானது நடைபெறும்னு எதிர்பார்க்கப்படுது. ரஞ்சித், செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.